காடுகள்ல இருந்து இன்னைக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். நம்ம கடையில மெயின் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற இடத்துல ஒரு 6-7 பிளக் பாயிண்ட்ஸ் வந்து தேவைப்படுது. மானிட்டருக்கு, சிபியூக்கு, பிரிண்டருக்கு, ஆம்புக்கு, வைஃபைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு 2-3 ஜங்ஷன் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒயர்லாம் ஒரே கசகசன்னு இருந்தது. இந்த நேரத்துல தான் அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் ஒன்று பார்த்தேன், ஆஃபர்ல கிடைச்சது. ஓட்ரானிக்ஸ் பிராண்ட்ல இருந்து பவர் பிளேட் 7 அப்படிங்கிற ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இது. நான் ஏன் இந்த ஜங்ஷன் பாக்ஸை வாங்கினேன், இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்ன, இது உண்மையாலேயே ஒர்த்து தானா இல்லை காசு வேஸ்டா அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு 1 by 1 வந்து செக் பண்ணி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ பார்க்குறீங்கன்னா அங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் அமேசான்ல இருந்து 449 ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்தேன். இப்போ இது ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஹைக் ஆயிடுச்சு. நான் ஆஃபர் டைமில் வாங்கியிருந்தேன். இப்போ வந்து 800 ரூபா அந்த ரேஞ்சில் இதை வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கணும் அப்படிங்கிற ஐடியா இருந்தது அப்படின்னா கீழே வியூ ப்ராடக்ட்ல லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இதுல மொத்தம் 8 பவர் பிளக் கொடுத்துருக்காங்க. 6 USB சார்ஜிங் போர்ட்டும் வந்து டைரக்டா இதுலயே கொடுக்குறாங்க. இதுல கேபிள் வந்து நல்ல லென்த்தா 3 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய கேபிள் கொடுக்குறாங்க. நம்ம வெளியில் லோக்கல் மார்க்கெட்ல இந்த 3 மீட்டர் பவர் கேபிள் வாங்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 200-250 ரூபாய்க்கு மேல வரும். ஆனா இந்த ஒரு ப்ராடக்ட்டை 450 ரூபாய்க்கு எனக்கு கிடைச்சது. நல்ல ஆஃபரா நான் பார்த்தேன், அதனாலதான் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு போர்ட்டும் வந்து நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். இதோடைய பில் குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ஒவ்வொரு போர்ட்டா வந்து பவர் கரெக்டா வேலை செய்யுதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதுல ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து இதுலயே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு பிளக்லயும் வந்து கரண்ட் கரெக்டா வருதா அப்படிங்கிறத நம்ம செக் பண்றேன். எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. அதே மாதிரி இது ஒவ்வொரு பிளக்லயும் வந்து ஸ்ப்ரிங் டைப் கேப் கொடுத்துருக்குறாங்க. நம்ம பிளக்கை வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அது ஸ்ப்ரிங் நவுந்து உள்ள பிளக் உட்காரும். இது நார்மலா இருக்கும்போது ஏதாவது டேபிள்ல வைக்கும் போது ஏதாவது பட்டு ஷாக் அடிக்குமா அப்படிங்கிற பயம் வந்து நமக்கு தேவையில்லை. இப்போ இதுல இருக்கக்கூடிய 6 USB போர்ட்டையும் வந்து ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணி காட்டுறேன். இதுல மொத்தம் இருக்கக்கூடிய 6 USB போர்ட்டும் சேர்த்து 2.4 amps டோட்டல் அவுட்புட் வந்து கொடுக்குறாங்க. இதுல வந்து ஓவர் வோல்டேஜ் ப்ரொடக்ஷன் இருக்கு, அதே மாதிரி ஓவர் டெம்பரேச்சர் ப்ரொடக்ஷன் இருக்கு, ஷார்ட் சர்க்யூட் ப்ரொடக்ஷனும் வந்து இருக்கு. இது வந்து இம்போர்ட்டட் சிப் யூஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்றாங்க. இதனால பவர் அப்ளை அப்படிங்கிறது ஸ்டேபிளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இதுல சொல்றாங்க. ஒவ்வொரு USB போர்ட்டை வந்து செக் பண்றேன், எல்லாமே ப்ராப்பரா வந்து வேலை செய்யுது. ஸோ இது நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய 1 or 2 போர்ட்டை மட்டும் விட்டுட்டு மற்ற போர்ட் மேல செலோ டைப் ஏதாவது போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த 2 போர்ட் 1 or 2 போர்ட் ஃபால்ட் ஆச்சு அப்படின்னா மற்ற போர்ட் நம்ம யூஸ் பண்றதுக்கு லாங் டைமுக்கு நமக்கு செட் ஆகும். இதுல பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. திடீர்னு ஓவர் வோல்டேஜ் வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபியூஸ் வந்து ட்ரிப் ஆகிடும். நம்ம மறுபடியும் இந்த ஃபியூஸை மார்க்கெட்டில் வாங்கி இந்த ஃபியூஸை மட்டும் மாற்றணும் அப்படின்னா நம்மளுடைய கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ இல்லை பிரிண்டரோ வந்து சேஃபாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நம்ம 2-3 ஜங்ஷன் பாக்ஸ் யூஸ் பண்ணி இந்த இடத்துல ரொம்ப கசகசன்னு இருந்தது. 2-3 பிளக்லேருந்து கரண்ட் கொண்டு வர மாதிரி இருந்தது. இப்போ நான் ஒரே ஒரு பிளக்லேருந்து கரண்ட் கொண்டு வந்து இந்த இடத்துல 7-8 பிளக் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எனக்கு இது வரைக்கும் நான் வந்து ஒரு 5 பிளக் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். மேற்கொண்டு இதில் சார்ஜரோ மற்ற ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் நான் இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓவராலாக நான் வாங்கின ப்ரைஸ்க்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. திடீர்னு வந்து ஆஃபர் போடுவாங்க. அந்த மாதிரி ஆஃபர் போடும்போது உங்களுக்கு ஒரு 500-550 ரூபா அந்த ரேஞ்சில் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல மொத்தம் 2500 வாட்ஸ் பவர் அவுட்புட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.